சுந்தரர்கிட்ட தங்கத்தை வழிப்பறி செய்த முருகன் பற்றியும் பிரார்த்தனை சீட்டுக்கு நீதி கிடைக்கும் மர்மம் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். தமிழ்நாட்டில் புகழ்பெற்று விளங்கக்கூடிய ஆலயங்கள்ல பல ஞானி சித்தர்கள் சமாதியும் கீழே அமைஞ்சிருக்கு. கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்துல இருந்து 2 கிலோமீட்டர் தூரத்துல மணவாளநல்லூர் கிராமத்துல கொளஞ்சியப்பர் கோவில் இருக்கு. இந்த கோவில்ல பாம்பாட்டி சித்தருடைய குருவான அகப்பை சித்தர் ஜீவ சமாதி அமைஞ்சிருக்கு. இந்த கோவில்ல கொளஞ்சியப்பர் அப்படிங்கிற பெயர்ல அருள் பாலிக்கிறவரு முருகன் தான். முன்னாடி ஒரு காலத்துல இந்த பகுதியில மேய்ச்சலுக்கு வந்த பசுமாடு கொளஞ்சி செடியில மண்டி கிடந்த ஒரு இடத்துல தன்னுடைய கால்களை தேய்ச்சி பலிபீட உருவுல இருந்த கற்சிலை மேல பாலை சொரிஞ்சிச்சு. அதை புனிதமாக கருதி மக்கள் அதை வெளியே எடுத்து வழிபட தொடங்கினாங்க. உருவ அடையாளம் இல்லாததால அது தெய்வம் அப்படின்னு தெரியாம வணங்கிட்டு வந்தாங்க. விருதாச்சலம் திருத்தல வரலாற்றுல இந்த கோவில் வரலாறு தெரிய வந்துச்சு. தேவார பாடல் ஆசிரியர்கள்ல ஒருவரான சுந்தரர் திருமுதுகுன்றம் அதாவது விருதாச்சலம் பகுதிக்கு வந்தார். இங்க இருக்கக்கூடிய மலைநாதர் கோவில்ல சிவபெருமான் விருத்தாம்பிகையுடன் அருள் செய்கிறாரு. விருத்தம் அப்படின்னு சொன்னா பழமையானது அப்படின்னு பொருள். இங்க வீற்றிருக்கக்கூடிய இறைவன் பழமையான பரம்பொருள் என்பதால் அவரை பாட தனக்கு தகுதி இல்லை அப்படின்னு நினைச்ச சுந்தரர் அவரை வணங்கிட்டு அங்கிருந்து போயிட்டாரு. திருமழப்பாடி அப்படிங்கிற திருத்தலத்துல வீற்றிருக்கக்கூடிய சிவபெருமானை பாடாமல் சென்ற சுந்தரருடைய கனவுல தோன்றின சிவபெருமான் என்னை பாட மறந்தனையோ அப்படின்னு வினவி அவரை கோவிலுக்கு வரவழைச்சி அவருடைய வாயாலேயே பொன்னார் மேனியனே புலித்தோலை அரைக்கசைத்து அப்படிங்கிற புகழ்பெற்ற பாடலை பாட வச்சார். அந்த சிவன் தன்னுடைய மைந்தன் முருகனை அழைத்து சுந்தரன் மதியாது செல்வதால அவரை எமது இடத்திற்கு வரவழைக்க செய் அப்படின்னு பிராது கொடுக்க முருகன் வேடுவர் வடிவில போய் சுந்தரர்கிட்ட போய் அவரிடமிருந்த பொன்னை அபகரிச்சாரு. சுந்தரர் வேடுவர்கிட்ட இறைப்பணிக்காக பொன்னை கொண்டு போறேன் அதை கொடுத்துடு அப்படின்னு சொல்ல அதை திருமுதுகுன்றத்துக்கு வந்து வெற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சாரு. சுந்தரரும் அதை ஏற்று திருமுதுகுன்றம் வந்து நின்றாரு. அவர்கிட்ட ஈசன் எம்மை பாடாமல் சென்றாய், உமக்கு பாடம் புகட்டவே முருகனை விட்டு இவ்வாறு செய்தேன், உன்னுடைய பொன்னும் பொருளை எடுத்துக்கொள் அப்படின்னு சொல்லி பொன்னை கொடுக்க அதை பெற்றுக்கொண்டு மனமகிழ்ந்த சுந்தரர் சிவன்கிட்ட மன்னிப்பு கேட்டு பெருமானை பாடினார். அதற்காக ஈசன் 12000 பொற்காசுகள் தர ஏற்கனவே வழிப்பறிக்கு ஆளான அனுபவத்துல இவ்வளோ பொற்காசுகளை எப்படி எடுத்துட்டு போவேன் அப்படின்னு சொல்றாரு சுந்தரர்.